இது பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு ரேக்லாங்கிறது இன்னைக்கு தடை செய்யப்பட்ட காட்டி இந்த வருஷம் கண்ணபுரத்துல 6800 கண்ணு தான் மொத்தம் வந்திருந்துங்க. அது ஒரு 1800 1900 தான் கிடேரி கண்ணு எல்லாம் வித்து போச்சு. இறங்குனது சொன்னதான் விலை 30,000 40,000 அக்கா கூட வந்திருந்தாங்க. கண்ணே வாங்க முடியல, மாடே வாங்க முடியல, அந்த மாதிரி இருந்ததுங்க. ஆனா காலக்கண்ணு ஒரு 700 800 1000 கண்ணுக்குள்ளதான் விவசாயிகிட்ட போயிருக்கும். மீதி அத்தனையும் வெட்டுக்கு தான் போச்சு. அத்தனையும் அதுல என்ன பிரச்சனைனாங்க, ஒரு பக்கம் அதை வளர்த்தணுமே செத்து போச்சுங்கிறது ஒரு பக்கம் ஒண்ணு. ரெண்டாவது பிரச்சனை ஃபைன் ஜெர்ம் பிளாசம் அழிஞ்சு போகுது. சோ அந்த ஜெர்ம் பிளாசம் திருப்பி உருவாக்க முடியுமா? ஒரு பிரீட்ல வந்து இன்ட்ராஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி இன்டர்ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி ரெண்டு இருக்கு. ஒன்னு காங்கேய மாடு, இன்னொன்னு பர்கூர் மாடு. இன்னொன்னு காங்கேய மாட்டுக்குள்ளேயே வித்தியாசம். இப்ப நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், 200 பேர் இருப்போம், யாராச்சும் ஒருத்தராவது ஒரே மாதிரி இருக்கிறவான்னு சொல்லுங்க. சோ இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தரை மட்டும் பிடிச்சி இவர் தான் ரொம்ப பிரமாதமா இருக்காது, மீதி வயசு எல்லாம் காலி பண்ணிடலாம், இவர் மட்டும் இருந்தா போதும்னு சொல்ல முடியாது இல்லைங்க. 42வது வயசுல அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஹார்ட்ல பிரச்சனை வரலாம். சோ நாளைக்கு அவரோட ஜீன் தான். இப்படித்தான் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு பின்னாண்ட ஒரு பெரிய ஜியோ பாலிடிக்ஸும் ஒரு பெரிய சதி இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் ஊடகங்கள்லயும் மீட்டிங்லயும் கேட்கும் போது இந்த கட்சி ஒண்ணு செய்யல, அந்த கட்சி ஒண்ணு செய்யலின்னு தமிழ்நாட்டு கட்சியில குறை சொல்லும் போது என்னுடைய பதிலே வந்து தமிழ்நாட்டு கட்சியில குறை சொல்லி இது பிரயோஜனமே இல்லைங்க. இதுக்கு ஒரு பெரிய ஜியோ பாலிடிக்ஸ் உலக அளவில் இருக்கு. இன்ஃபேக்ட் 2013 கென்யால ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா குளோபல் அஜெண்டா ஃபார் ஆக்ஷன் GAAன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் எங்களுக்கு UNFAO தான் கூப்பிட்டுருக்கான். இந்தியாவில இருந்து 8 பேர், சவுத் இந்தியாவில நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நானும் கர்நாடகால இருந்து குறும்பா மாமான்ட்டு ஒரு வயசானவர், நீலகண்ட மாமான்ட்டு குறும்பா ஆட்டு சங்க தலைவர் அவர். கர்நாடகால 26 சங்கங்கள் இருக்கு அவங்க கிட்ட, 40 லட்சம் ஆட்டுக்கு அவர் தான் தலைவர். அவர் சொன்னாருன்னா கர்நாடகா ஸ்டேட்டையே வந்து அவர் ஸ்தம்பிக்க வச்சிருவாரு, ஆட்டை கொண்டாந்து உள்ள நிறுத்தி. இப்ப பண்ணார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் யாருன்னு காமிச்சாரு. அவர் ராஜ்யசபா MP போஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அவர் வேண்டாம் நான் ஆடுதான் மேய்ப்பண்ணு, இன்னும் ஆடு மேய்ச்சிட்டு ரொம்ப பிரமாதமான மனுஷன் ஒருத்தர் அங்க இருக்காரு. சோ நாங்க 2 பேர் தான் போயிருந்தோம். போயிட்டு அங்க வந்து ஒரு ப்ரொபோசல் கொண்டு வர்றோம். அமெரிக்கன் பீஃப் லாபி எல்லாம் சேர்ந்து இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஃபார்மிங் சிஸ்டம் தான் இருக்கணும் இனிமேல். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டல் எல்லாம் வந்து இதெல்லாம் வேஸ்ட். இது வந்து நல்ல ப்ரொடக்டிவான லேண்டி வேஸ்ட் பண்ணி சும்மா மாட்டை மேய்ச்சிக்கிட்டு இவனுக்கு வந்து ஊரை கெடுத்து திரியிறானுங்க. சோ இந்த மாடு வந்து நிறைய சாணி போட்டு அந்த சாணியிலிருந்து நிறைய மீத்தேன் எமிஷன்ஸ் எல்லாம் வந்து உலகமே இதனாலதான் அழியுது. சோ இந்த மாட்டை எல்லாம் 10 வருஷத்துக்குள்ள கல் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் கொண்டு வர்றான். இந்த ப்ரொபோசலுக்கு இவனுங்களே ப்ரொபோசல் கொண்டு வந்துக்கிறாங்க, இவங்களே ஓகேன்னு சொல்லி வர்றாங்க. அப்ப நாங்க ஆப்பிரிக்கால வந்து நம்மளை அங்க வந்து அங்க ஒரு 2-3 பேர் ஒரு அங்க இருக்கிறாங்க, ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சு பெரிய சத்தம் போட்டு அட்டகாசம் பண்ணி நாங்களே அட்டகாசம் பண்ணப்போ எங்களை அவன் மிரட்டுறான். யூ டோன்ட் அப்ஜெக்ட் டு திஸ். அப்புறம் இல்ட்ரின் இன்டர்நேஷனல் லைஃப் ஸ்டாக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அது